வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். அவிநாசி அருகே வாக்கிங் சென்ற ஃபைனான்ஸ் அதிபர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பரபரப்பு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கொலை நடந்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில் மனைவியே காதலனுடன் சேர்ந்து கூலிப்படையை ஏவி கொன்றது தெரிய வந்துள்ளது. கணவர் வாக்கிங் புறப்பட்ட தகவலை காதலனுக்கு போன் மூலமாக சொன்னதால் மனைவி சிக்கியது எப்படி? புஷ்பா 2 பிரீமியர் ஷோவில் கூட்ட நெரிசலில் ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன், திரையரங்கு நிர்வாகத்தினர், அல்லு அர்ஜுனின் பாதுகாவலர்கள் மீது ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முன் அனுமதி பெறாமலும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காமலும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததால் சோக சம்பவம் அரங்கேறி உள்ளது. விபத்தில் காயமடைந்த மற்றவர்களின் நிலை என்ன? மெக்சிகோவில் உடல் அழுக்கை நீக்குவதாக அமேசான் காடுகளில் வாழும் ராட்சத தவளையின் விஷத்தை குடித்த நடிகை உயிரிழந்துள்ளார். அறிவியலுக்கு புறம்பான நம்பிக்கையால் விபரீதம் நிகழ்ந்தது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னை புறநகரில் வீட்டுக்கடனை அடைப்பதற்காக 3 ஆண்டுகளாக 10க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் முதல் முறையாக கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசிடம் சிக்காமல் இருப்பது எப்படி என யூடியூப் பார்த்து செயின் பறிப்பை அரங்கேற்றி வந்துள்ளார். வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் செயின் பறிப்பு கொள்ளையனாக மாறியதன் பின்னணி என்ன? நெல்லை அருகே ராணுவ வீரரின் வீட்டை உடைத்து உரிமம் பெற்ற துப்பாக்கி, 25 குண்டுகள் மற்றும் கத்தியை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். உரிமம் பெற்ற துப்பாக்கி, குண்டுகளை வீட்டில் வைத்துவிட்டு ராணுவ வீரர் பணிக்காக பஞ்சாப் சென்ற நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். துப்பாக்கி என தெரிந்தே திருடினார்களா அல்லது விலை உயர்ந்த பொருள் என திருடிச் சென்றார்களா? கேரளாவில் மாந்திரீகம் செய்து தங்க நகைகளை இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி தொழிலதிபரை கொன்று 5 கிலோ நகைகளை கொள்ளையடித்த விருதுநகரைச் சேர்ந்த பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.